காஞ்சிபுரம் வியாபாரம். ஆனால் அந்த நம்ம நெசவாளர்கள் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரணி தான். கைத்தறியில் மிகுந்த தரமுள்ள நெசவாளர்கள் இந்த நம்ம ஏரியாவில் தான் இருக்காங்க. இன்னைக்கு ஆரணியில் தாங்க டிசைனே உருவாகுது. காஞ்சிபுரம் பட்டுக்கும் ஆரணி பட்டுக்கும் என்னென்ன வித்தியாசம்? காஞ்சிபுரம் பட்டு ஆரணி பட்டுன்னு ஒன்றும் தனித்தனி பட்டு இல்லைங்க, எல்லாம் அதே மெட்டீரியல் தான். 1820 டீனரு இந்த மாதிரி டீனர் பெங்களூரில் தான் பட்டு கூடுலாம் தயாராகி வருது. ஆரணில் டையிங்கு எல்லாமே ட்விஸ்டிங் எல்லாம் பண்ணி இங்கே தயார் பண்ணுறாங்க. ஆதி காலத்துலேருந்து காஞ்சிபுரம் பேர் வந்ததுனால 90% ஆரணில் தான் கைத்தறி ஒரிஜினல் வெள்ளி ஜரிகை பட்டு தயாராகுதுங்க. அது உண்மையான வியாபாரிங்களுக்கு தெரியும், சூப்பராக நீ தயார் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஆனால் அது ஆரணில் தான் தயாராகுது. பட் விற்பனை வந்து காஞ்சிபுரம் நேமோட விற்பனை ஆகுது. காஞ்சிபுரம் நேம் யூஸ் பண்ணாத வியாபாரம் பண்ண முடியல. இந்த ஆரணி டிசைனை உருவாக்கி வெளியூருக்காரங்க அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஆரணில் ஒரு டிசைன் உருவாகுனா ஒரு முதலாளி ஒரு தர்மாவத்தில் சாதா ஜரிகையில் கொண்டு வந்துடுறாங்க. உடனே ஆரணி முதலாளிங்க பாதிக்கப்படுறாங்க. இது கேள்விக்குறியிலே இருக்குது. ஆனால் இன்றைக்கி உலகத்தரம் வாய்ந்த ஆரணி பட்டுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலம் வெற்றி பெறும். ஆரணி மார்க்கெட்டு ரொம்ப உலக லெவலில் புகழ் பெறுங்க. ஓகே, சூப்பராக பேசுகிறீங்க. தேங்க்யூ.